தமிழகத்தில் நடைபெறவுள்ள 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டும் இளைஞர்களை வழிநடத்தவும் பாமகவின் தலைவராக இன்று முதல் தான் செயல்படுவதாகவும் அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக செயல்படுவார் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ், வேளாண் துறை வளர்ச்சியை அதிகரிக்க தமிழக அரசு வல்லுநர் குழுவை அமைக்க வேண்டும் என்றார். பழைய ஓய்வூதியம் உள்ளிட்ட அரசு ஊழியர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என கூறினார். 1980ஆம் ஆண்டு வன்னியர் சங்கம் தொடங்கிய காலத்திலிருந்து சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ தான் சென்றதில்லை என்றும் பதவி பெறும் ஆசை எனக்கு இல்லை என தெரிவித்தார். எனவே இன்று முதல் பாமக நிறுவனர் என்ற முறையில் பாமக தலைவராக செயல்படுவேன் என கூறிய ராமதாஸ், அதாவது 10/4/2025 இதன் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் இயக்கத்தை தொடங்கிய நிறுவனர் ராமதாஸ் ஆகிய நான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக்கொள்ளுகிறேன். தலைவராக செயல்பட்டு வந்த அன்புமணி ராமதாஸ் இன்று முதல் செயல் தலைவராக நியமிக்கப்படுவதாக தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டும் இளைஞர்களை வழிநடத்த இந்த முடிவை எடுத்துள்ளதாக ராமதாஸ் விளக்கமளித்துள்ளார்.